ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தாமரை வந்துட்டு காமஸ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வெளியே எல்லாருமே கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. தாமரை கதவை தர தாமரை முகூர்த்த நேரம் முடிய போது, எதுக்காக இப்படி எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, முதல்ல வெளியே வா, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தாமரை வெளியே போனால் என்ன நடக்குமோன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குடி, இப்போது என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா எனக்கும் அதுதான்மா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஒரு பக்கம் காமஸ் பிச்சையை பயங்கரமாக பயப்படுறாரு. ஐயோ வெளியே போனால் அந்த அமைச்சர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு தெரியலையே, அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே பிச்சை எடுக்கிறவன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பயத்தோடு அப்படியே கை காலெல்லாம் நடுங்கிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்த தாமரை இருந்துட்டு, நீங்கள் எதுக்காக பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தாமரை நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, எதுக்காக நீ பயப்படுற, இவ்வளோ பெரிய ஆள் நான் பக்கத்தில் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற, முதல்ல கதவை தர, என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ளை, வெளியே போனால் என்னோட அண்ணன் என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. என் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை என் பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணார், இப்போது அந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா என்னோட அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அவமானம், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் என்னோட அண்ணனை என்ன நல்லா கேட்பாங்கன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, இதை பற்றியில் நீங்கள் முன்னாடியே யோசிச்சுக்கிட்டு இருந்துக்கணும், அதனால் இப்போது எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் கதவை தரங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனேயே தாமரை, என்ன தாமரை பண்ணிக்கிட்டு இருந்த நீ, வா முதல்ல போய் நம்ம தாலியை கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு, அண்ணன் என்ன மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும், சாவித்திரி என்ன சாவித்திரியாச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அடியே என்னடி, எதுக்காகடி தேவையில்லாமல் எதையோ பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல உன் பொண்ணு அனுப்பி வைடி, அவளை மணமேடையில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, முகூர்த்த நேரம் வேற முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கம்மா என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்கவே முடியல, எப்படி உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், அங்கே மணமேடையில் எல்லாருமே உன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எப்படிடி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாமரை அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், காமிஸ் பிச்சையும் நம்ம தாமரையும் வெளியே வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனேயே நம்ம அதாவது ராஜாங்கோ, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, சேது, இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக். ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டாலே இவ என் பையன் வாழ்க்கையை அழிச்சால, இப்போ இவளுக்கு தேவைதான், இதெல்லாம் இவளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளேயே அப்படியே காற்றுல மதந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும். அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தாமரையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு, ராஜாங்கம் என்னையா இதெல்லாம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளுக்கு ஒரு நல்ல சம்மந்தத்தை கூட்டிட்டு வந்து நிறுத்தினா, இவன் எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காளே, இவளை என்னன்னு சொல்ல ராஜாங்கம், என்னன்னு சொல்ல நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தத்தோடு பேசுவோம். அத்தா இங்கே பாருங்க அத்தா, உன் மகளும் உன்னோட பொண்ணும் பண்ணியிருக்க வேலையை பாருங்க அப்பத்தா, அத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லவும், இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இதுக்கு தான் எங்கள் எல்லாருமே வெளியவே நிற்க சொன்னீங்களா, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி கிட்ட சொல்லுவோம். இங்க பாருடி, நீ பண்ணாததை ஒன்றும் நான் பண்ணிடல, நீ மட்டும் இந்த விஷயத்துல வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சாவித்திரி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை சாவித்திரி, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மாமா அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே பொண்ணு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க மாமா, இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். ராஜாங்கத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுக வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, உன்னை போயிட்டு வந்து நான் வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட போகிறாங்க. போன உடனே, ஐயா எங்கய்யா பொண்ணை காணோம், நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இங்கே பாருங்க ஐயா முகூர்த்த நேரமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே
மேலே கல்யாணம் பண்ணால் நல்ல அதாவது இவங்க 2 பேரும் நல்லா வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஐயா, இன்னொரு நாள் கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு, ஐயரே நாங்கள் இன்னொரு நாள் கல்யாணத்தை வச்சுக்கிறோம், இப்போ போங்க ஐயரே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தெல்லாம் கழிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, உங்களை நம்பி தானே இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம், இப்போ என்னோட பையனோட கல்யாணம் நின்றுச்சுன்னு கண்டிப்பாக என்னோட பையனுக்கு யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா, ஏன் ஐயா பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்ட உடனே நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. ஐயா எதுக்காக ஐயா நீங்கள் இப்படி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, என்ன ஐயா ஆச்சு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க எங்கள் வீட்டு பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த சம்மந்தத்துக்கு நான் உங்ககிட்ட உறுதி கொடுத்தேன், வாக்கும் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பொண்ணு எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிது. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதோ என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா நீங்கள் என்ன ஐயா பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலையா, நீங்கள் விடுங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் இந்த விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஐயோ இவ்வளோ நல்லா பேசுகிறவங்க கிட்ட இவ்வளோ நல்ல குடும்பத்தை விட்டுட்டு எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாளே, இவளை நம்ம என்னதுன்னு சொல்கிறது அப்படின்னு பயங்கர கோவமாக தாமரை கிட்ட போகிறாங்க. போன உடனே இங்கே பாராத்தா, இனிமே உன்னோட மகளும் உன்னோட பேத்தியும் இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, இவ்வளோ சரி இவங்க 2 பேருக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அண்ணன் என்ன மன்னிச்சிருண்ணே, என் பொண்ணு இவரை தவிர வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றானே, அதனால தான் எனக்கு வேற வழியே தெரியல, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் பொண்ணு எப்படி சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு, அதனால தானே என்னோட பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு. அதுக்கு எதுக்காக எங்ககிட்டலாம் சொன்ன நீ மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொன்னியே, நான் இவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா, அவன் அந்த மாப்பிள்ளை எப்பேற்பட்ட நல்ல மாப்பிள்ளைன்னு உனக்கு தெரியுமா, நல்ல குடும்பத்தை இப்படி கை நழுவ விட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இவர் கேவலமான ஒருத்தர்லாம் ஒன்றும் இல்லை, இவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரு, அதனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட சித்ரா இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன இவர் அதாவது பயங்கரமான பணக்காரா, இவரை பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காமேஷ் பிச்சைக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இங்கே பாரு சித்ரா, உன்னை யாராச்சும் இங்கே கேட்டாங்களா, கொஞ்ச நேரம் அமைதியாரு, இங்கே பாருங்க மாமா, இவங்க மல்டி மில்லியர், நான் ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே இதை சொல்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்க மாமா, இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே இங்கே பாருடி, இவரை நான் ஒரு கோவிலில் பார்த்துருக்கேன், வெளியே பிச்சை எடுத்துருக்கிற மாதிரியே இருக்குது, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் அதாவது பெரிய மில்லியனரு, அதாவது பெரிய தொழிலெல்லாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுது, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம காமேஷ் பிச்சை அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க காமேஷ் பிச்சை, எதுக்காக அமைதியாவே இருக்கீங்க, சொல்லுங்க அவங்க கிட்ட, உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க காமேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே தாமரை, இங்க பாரு லோட்டஸ், என்ன மன்னிச்சிரு லோட்டஸ், அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தாமரைக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இப்படி அவங்களுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் சொல்ல வேண்டாம், நம்ம உண்மையை சொல்லலாமே, எதுக்காக நீங்க இவ்வளோ
நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது தாமரை ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் கோவில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா தாமரை? இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே பாரு தாமரை, நீ ஏதோ பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன, இப்போ கோவில் வாசலில் பிச்சை எடுக்கிறவனு அவனே சொல்கிறான். என்னால் இங்கே நடக்கிறதெல்லாம் என்னால் கனவா இல்லை நினவானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, இவர் பெரிய பணக்காரர் தான் மாமா. இவர் பின்னாடி எப்போவுமே 4 பேர் இவரை பாதுகாக்கிறதுக்காக எக்ஸ்கார்டுன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே, இவர் பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி கூட எனக்கு தெரியலையே, எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் கோவில் வாசலில் பிச்சை எடுக்கிறவன் தான். என்னோட ஆசையே ஒரே ஒரு ஆசை தான், பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான் பணக்கார பொண்ணு என்னை லவ் பண்ணுமா, அதனால தான் நான் பணக்காரனா நடித்ததுனால தானே இந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுச்சு. அதனால தான் என்னோட ஆசையை இப்படியெல்லாம் பண்ணி நான் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், தாமரைக்கு அப்படியே நெஞ்சே வடிஞ்சிருது. இங்கே பாருங்க, நீங்கள் பொய் சொல்லலையே, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லலை தானே, இங்கே பாருங்க, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தாமரை, நான் ஒரு பெரிய பணக்காரனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வேளையும் சாப்பாடு, இது மட்டும்தான் என்னோட லட்சியமே. அந்த லட்சியமே இப்போது எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாரு சாவித்திரி, உன் பொண்ணோட முடிவு எப்போவுமே தப்பாக தான் இருக்கும்னு நான் எப்போவே உன்கிட்ட சொன்னனா இல்லையா? இப்போ பார்த்தியா, உன் பொண்ணு எப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு பார்த்தியா? ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேசவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்காத்தா, இனிமே இவளுக்கும் இந்த கல்யாணம் பண்ணியிருக்காளே, இவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, வாங்க ஆத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு, அண்ணன் ப்ளீஸ் அண்ணன், என்னை மன்னிச்சிருங்கண்ணே, ஏதோ தெரியாமல் என் பொண்ணு ஏதோ ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, ப்ளீஸ்ண்ணே, என் பொண்ணு எப்படியாவது காப்பாற்றி அந்த வாத்தியார் மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், இதை கேட்ட காமேஷ் பிச்சை இருந்துட்டு, அத்தை என்னத்தை பேசுகிறீங்க நீங்க? இப்போ தாமரை என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டிய வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அடிச்சு நிறுத்துடா, நீ ஒரு பணக்காரன் நினைச்சுதாண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா இப்படி ஒரு அதாவது பித்தலாட்டக்காரனா இருப்பேன்னு எனக்கு என்னடா தெரியும். இங்க பாருடா, முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன போடானலாம் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு வீடும் கிடையாது, நான் கோவிலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தாமரைக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, எனக்கு பங்களா மாதிரி ஒரு பெரிய பங்களா, அதாவது பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டில் 4 ஏக்கராக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லையே இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோலாம் அடிச்சு விட்டீங்க, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தாமரை, அப்படியெல்லாம் சொன்னால் மட்டும்தானே நீ சந்தோஷமாக என் கூட பேசுகிற, இல்லைனா சந்தோஷமாக என் கூட பேசவே மாட்டேங்கிறே, என்ன பண்ணுறது, நீ என்கிட்ட சந்தோஷமாகவும் இந்த மாதிரி பேசுறதுக்காக மட்டும்தான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன் தவிர அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது, ஏதோ உன்னோட மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே தாமரைக்கு மயக்கமே வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்க இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே ராஜாங்க இருந்துட்டு உட்காந்துக்கிட்டு பயங்கர கோவத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாலே, இது எத்தனை பேர் என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு அவளுக்கு தெரியுமா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு நினச்சி பயங்கர வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜாங்கம். இங்கே பாரியா ராஜாங்கம், நீ வருத்தப்படாதியா, அவங்க பண்ண தப்புக்கு இப்போ அவங்களுக்கு தண்டனையே அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க, இப்போ கண்டிப்பாக அந்த தண்டனையிலிருந்து அவங்க வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை இருந்துட்டு, இனிமேல் நம்ம எங்கம்மா இருப்போம், எப்படிம்மா சாப்பிடுவோம், எப்படிம்மா பாத்ரூம் போவோம், நமக்கு ஒரு வீடு கூட இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது
காமேஷ் பிச்சை இருந்துட்டு, "என்ன லோட்டஸ் நீ சொல்ற? நமக்கு கோவிலே தான் வீடு, வீடே தான் கோவில். சரியா? நம்ம கோவில் ஒரு மரத்தடியில போயிட்டு அங்க தூங்கிப்போம். காலையில எழுந்தா இங்க கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்துட்டு, நம்ம வயித்துக்கு தேவையான அளவுக்கு பிச்சை மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, மதிய சாப்பாடுக்கு ஒரு 1 மணி நேரம் பிச்சை எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மதியம் ஒரு ரூ. 60 சாப்பாடு. அந்த ரூ. 60 பிச்சை எடுத்துட்டு, மறுபடியும் நைட்டுக்கு 1 மணி நேரம். இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காமேஷ் பிச்சையே ஒரே அறையிறாங்க. "இங்க பாருடா, உன்னை ஒரு பெரிய பணக்காரன் நினைச்சு தாண்டா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான ஒருத்தவனா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையடா. முதலையே நீ கட்டின தாலியை நான் உன்கிட்டே கொடுக்குறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி நம்ம காமேஷ் பிச்சை மேலே விட்டு எறிஞ்சிடுறாங்க. "இங்க பாரு தாமரை, நீ தாலியை என்கிட்ட கழட்டி கொடுத்தாலையும் நீ எனக்கு பொண்டாட்டி தானே. சட்டப்படி நீ என்னோட மனைவி. நீ எங்கே போனாலையும் நான் அங்கே வருவேன். அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினா மட்டும்தான் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் தான் உனக்கு டிவோர்ஸே கொடுக்க மாட்டேனே. நீ என்னோட பொண்டாட்டியே ஆயிட்ட. இனிமே என்னை விட்டு நீ எங்கேயுமே போக முடியாது தாமரை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசுவோம். "அடைச்சி நிறுத்துடா, உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. என்னோட மாமா எனக்கு வாத்தியார் மாப்பிள்ளையே பார்த்து வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என் மாமா எனக்கு ஸ்கூலெல்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். அது எல்லாம் விட்டுட்டு இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லையா, இதெல்லாம் எனக்கு தேவைதான். ஐயோ மா, இப்போ என்னம்மா பண்ணுறது? இங்கே பாருடி, நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. போய் நம்ம என்னோட அண்ணன் முன்னாடி தான் நிற்கணும். என் அண்ணன் காலில் விழுந்து எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும்டி. எப்படியாவது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்" அப்படின்னு சொல்லவும், "மா, நம்மளை கண்டிப்பாக அவங்க உள்ளேயே சேர்த்த மாட்டாங்கம்மா. என்னம்மா பண்ணுறது இப்போ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே சாவித்திரி இருந்துட்டு, "இங்கே பாருடி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என் அண்ணன் வெளியவே நிற்க வச்சுருந்தாலும் பரவாயில்ல. வெளியே எத்தனை நாளைக்கு இருப்போம்? 1 வாரம் இருப்போமா, இல்லை 2 வாரம் இருப்போமா? பரவாயில்ல. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி அதை அனுபவிச்சுக்கலாம். வா, நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை, காமேஷ் பிச்சை, அதுக்கப்புறம் சாவித்திரி, இவங்க எல்லாருமே அதாவது வீட்டுக்கு வெளியே போயிட்டு அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி சத்தம் கேட்டு பயங்கர கோவத்தோட எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரு, உனக்கு உசுறு மேல கொஞ்சம் பயம் இல்லை வாழணும்னு ஆசை இருந்தா முதல்ல இங்கிருந்து போயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தேன்னா வச்சுக்கையா, காக்காயை சுடுற மாதிரி உன்னை சுட்டு பொசுக்கிடவன் தெரிஞ்சுக்கோ. அண்ணன், இங்க பாருங்கண்ணே, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, என்னை வீட்டை விட்டு மட்டும் துரத்துறாதீங்கண்ணே. உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க. நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக என்னால் எங்கேயும் போகவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாதுண்ணே. அதனால நான் இங்கே இருந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே, "அடியே, என் மகன் உன்னோட பொண்ணுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்தான், அப்படியே அப்பேற்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாளே உன் பொண்ணு, உன்னோட பொண்ணோட புருஷனே எல்லாரையும் காப்பாற்றுவான். நீ அவ கூடயே போ" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் மாமா. இவன் மிகப்பெரிய தொழிலதிபர்னு என்கிட்ட சொல்லி ஏமாத்திட்டான் மாமா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வரணும் மாமா. ப்ளீஸ் மாமா, உங்கள் காலில் கூட விழுற மாமா. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் என்ன தான் என்கிட்ட வந்து பேசினாலும் செஞ்சாலும் கண்டிப்பாக என்னோட மனசு மாறவே மாறாது. முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, "இங்கே பாருங்கண்ணே, இந்த இடத்த விட்டு எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் போகவே மாட்டோம். நீங்கள் எங்களை மன்னிச்சு நீங்கள் எப்போ ஏற்றுக்குறீங்களோ அப்போ தான் இந்த இடத்த விட்டு போவோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, "நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கமும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு நம்ம தமிழ்கிட்ட, "இங்கே பாருக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல, இவங்க ஏதோ நமக்கு தெரியாமல் பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியலன்னு சொன்னனா இல்லையா? அப்போவே நம்ம உள்ளே போயிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இப்போ பாரு, மாமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியலக்கா. தனம், கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இரு தனம். ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு கூட தெரியல" அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்துக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. உன்னோட தங்கச்சி பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபோனாக எடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு தலைவலியே வந்துடுது. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக இந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு 2 நாளில் மாறிடும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடையும் கண்ணீரோடையும் வாசல்லையே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி, அதாவது சாவித்திரி இருந்துட்டு தாமரை கிட்டே, இங்கே பாருடி தாமரை, இனிமே நம்மளோட வாழ்க்கை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காதாடி அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஈஸ்வரி அந்த நேரம் பார்த்து வந்துடுறாங்க. வந்த உடனேயே, என்ன அத்தாச்சி, என்ன சந்தோஷமா இருக்கீங்க போலியே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க மதனி, நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நாங்கள் இருக்கிற நிலைமையில நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நாங்கள் முதலையே ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தாச்சி, இதுக்கெல்லாம் காரணம் யாரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், காமேஷ் பிச்சையை செட் பண்ணி விட்டதும் நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க மதனி, நீங்கள் சொல்கிறது பொய் தானே, நீங்கள் எதுக்காக இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க அத்தாச்சி, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம, அதாவது யாரு, நம்ம தாமரைக்கும் சரி சாவித்திரிக்கும் சரி அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. என்னோட பையனோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருங்க மதனி, நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா, என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது, எப்படி மனசு வந்தது மதனி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, என் பையனை ஒரு கெட்டவனா எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சிங்கல்ல, என் பையன் எப்படி கூனி குறுகி நின்றானோ அதே மாதிரி நீங்களும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த காவியம் என்னோட பையனை ஒரு அடிமை மாதிரி தான் வச்சிட்ருக்கா, அதே மாதிரி உன்னோட பொண்ணும் கஷ்டப்பட தேவையில்ல, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன், எப்படி என்னோட பதிலடி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க, கண்டிப்பா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க அத்தாச்சி, இப்போ உங்களோட வாழ்க்கையே நடுத்தருவுல தான் இருக்கு, இப்போ என்னோட வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா, இங்க பாருங்க, என் வாழ்க்கைலாம் சந்தோஷமா நல்லா தான் இருப்பேன், நீங்க முதல்ல உன்னோட அருமை மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க மதனி, கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு, அண்ணன் உனக்கு ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, இதெல்லாம் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன், அங்கே யார் பண்ணாங்க செஞ்சாங்கன்னு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியாது, அதே மாதிரி நான் தான் பண்ணேன்னு அந்த மிஷினுக்கும் தெரியவே தெரியாது, அப்படி இருக்கிறப்போ நீ எதை வச்சு நிரூபிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன, அங்கேயே உக்காந்துடுறாங்க. நம்ம சாவித்திரியும் உள்ளே வந்துடுறாங்க. சித்ரா இருந்துட்டு, அவங்கள இன்னைக்கு இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுமா, எப்படி தெரியுமா, அப்படி காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா, அவ படுக்கிறதுக்கு இடம் இல்லாம அங்குக்கும் இங்குக்கும் அடைஞ்சுக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு தமிழ், தாமரைக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையே என்னோட அப்பா அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு, அப்படி இருக்கப்போ தாமரை இப்படி ஒரு கேவலமான ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து என் அப்பாவோட கௌரவத்தையே கெடுத்துட்டாலே, இப்போ என்னோட அப்பா எல்லாரும் முன்சொல்லியும் எப்படி முழிப்பாரு, நிமிஷத்துக்கு ஒரு முறை என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சேது ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டோம், அழுதுகிட்டும் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்காரு நம்ம சேது, அதாவது ராஜாங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ராஜாங்கமும் ஃபோன் எடுத்து, சொல்லுங்க மேம், என்ன மேம் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க பாருங்க ஐயா, நீங்கள் அது
இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பையனோட கல்யாணம் நின்றுச்சுன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நடந்தது நடந்து போச்சு, நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அந்த உங்கள் வீட்டு பொண்ணு மேலேயும் கோவப்படாதீங்க. இந்த காலத்தில் எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் ரெடி பண்ணணும். நம்ம கேட்காம ரெடி பண்ணது நம்மளோட தப்பு தானே, அதுக்கு நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக இப்போது தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனா இருந்துட்டு ராஜுக்கிட்ட சொல்லு சொல்லு ராஜுமா, என்ன விஷயம் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, உங்களை நான் இன்னைக்கு பார்க்கணுமே, நீங்கள் நேரில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது யாரு நம்ம தாமரை சாவித்திரி இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம், இது பண்ணால் சரியாக வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவத்துலேயும் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்ப அழுதுகிட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அண்ணன் ப்ளீஸ் அண்ணன், என்னை மன்னிச்சிருங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கவும், ஆனால் ராஜாங்கம் வந்துட்டு நம்ம சாவித்திரியை மன்னிக்கவே மாட்டாங்க. நம்ம சாவித்திரியை நம்ம ராஜாங்கம் மன்னிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.